ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பர்ஃபெக்டான சாக்லேட் வந்து எப்படி வீட்டிலையே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரியலி 100% பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதோட டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அதாவது நீங்கள் சாப்பிடும்போது கேட்பரி சாக்லேட் தான் சாப்பிட்ற ஃபீலிங் வரும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. ரியலி இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரை கப்பு, நான் யூஸ் பண்ணுறது அரை கப்புக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் குவார்ட்டர் கப்பு, 1/4 கப் அளவுக்கு வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த கப்பு வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது குட்டி கப்பு ஏதாவது இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டி டீ டம்ளர் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஹனி வந்து நம்ம இனிப்புக்காக ஹனி தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த கப்பிவாவோட ஆர்கானிக் ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரிஜினல் ஹனி. அதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படும். பாருங்கள், ஃபுல்லாக நிறச்சி நான் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இன்றைக்கு வந்து நான் 3 நிமிஷத்தில் குக்கரில் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ரியலி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. அந்த ப்ரௌனி ரெசிப்பியில் கூட நான் இந்த சாக்லேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரௌனி ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் கார்டு இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால திரும்ப ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் நான் வந்து கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் ஹனி விட்டுருக்கேன். ஹனி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதாவது சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவு போதும்னா போதும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மோல்டில் நம்ம போட்டுடலாம். சிலிக்கான் மோல்டில் ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் போட்டிருந்தேன். இப்போ நான் எடுத்துட்டேன். ஏன்னா அந்த நட்ஸ் போட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த சாக்லேட் வந்து முழுமையாக ஃபுல்லாக கவராக இருக்காது. பாதி வெளியில், அதாவது அந்த நட்ஸு வெயிட்டாக இருக்குல்ல, அதுக்கு கீழெல்லாம் போகாது சாக்லேட். அதனால் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஃபில்லப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் போதுங்க. 10 மினிட்ஸ் போதும், அவ்வளோதான். அதுவும் உங்கள்கிட்ட புது ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான். செம்ம சூப்பர்பான சாக்லேட் நம்ம வீட்டிலே பண்ணிவிட்டோம். இது வந்து ஒரிஜினல் சாக்லேட் ரெசிப்பிங்க. ரியலி இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிடும்போது யாருக்கும் நீங்கள் கொடுத்து சாப்பிட வச்சிங்கன்னா அவங்க கேட்பரி, அதாவது அந்த டேஸ்ட் வந்து ஒரிஜினல் நினச்சிக்கிடுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணது நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு 100% பெர்ஃபெக்டாக இருக்குங்க. என்னை நம்புங்க. இந்த சாக்லேட்டை வச்சு நான் ப்ரௌனி வீடியோ இன்றைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணுன்னா இதோட எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது, கார்டு இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதை கட் பண்ணி காமிச்சிருக்கேன். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஹனி போட்டிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.